இங்கு நம்முடைய சௌமியா மானு உறுப்பினர் சௌமியா அம்பேமணி அவர்கள் சொன்னார்கள், திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை நீங்கள் சபையில் வைக்கவில்லை என்று 2 முறை கேட்டு, நான் திருப்புகழ் ஓய்வு பெற்ற அதிகாரி திருப்புகழ் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. 31/1/2022 இடைக்கால அறிக்கை தந்தது. 14/3/2023 அன்று இறுதி அறிக்கை தந்தது. அப்போது தலைமை செயலாளராக இருந்த திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள், அப்போது பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ககன் சிங் பேடி அவர்கள் ஐஏஎஸ் உள்ளிட்ட சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்னிலையிலே மாண்பு முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவரிடம் இந்த கமிட்டி ஆய்வறிக்கை அளித்தது. அதில் அவசரகால தீர்வு, நீண்டகால தீர்வு என பரிந்துரைகள் வழங்கியிருந்தனர். எங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவசரகால தீர்வுக்கான பணியினை மேற்கொள்ள உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் சென்னை வெள்ளத்தடுப்பு பணிகள் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால்கள் அமைக்கும் பணிகள், புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட திருப்புகழ் கமிட்டி அளித்த 161 இலக்குகள் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. இந்த அறிக்கையிலே அனைத்து பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக அவர் சொன்னார்கள். இங்கே தலைவர் அவர்களால் வறுக்கப்பட்டு எனக்கு அதிகாரிகளுடைய, எங்கள் துறை அதிகாரிகளினுடைய ஆதரவு என்பது மிக சிறப்பாக எனக்கு முதலில் மின்துறையை பார்த்தபோது டிவி அந்தோணி அவர்கள் தான் எனக்கு சேர்மன், இபி சேர்மன். அவர் தான் வட சென்னையில் 2200 ஏக்கர் அளவில் நம்முடைய கலைஞர் அவர்கள் வெங்கட்ராமன், ஜனாதிபதி வெங்கட்ராமனை வைத்து வந்து அடிக்கல் நாட்டி புதிய அனல் மின் நிலையம் தொடங்க வைத்தது அவருடைய காலத்தில் தான். எங்களோட செயலாளராக இருந்தவர்கள் தொடர்ந்து 5-6 செயலாளர்களும் தலைமை செயலாளராக தரம் உயர்ந்து தலைமை செயலாளராக பணியாற்றியிருக்கிறார்கள். சாரங்கி, திருப்பாதி, மாலதி, இப்போது சிவதாஸ் மீனா, இப்போதும் கூட நம்முடைய தலைமை செயலாளர் கூட எங்கள் இலாக்காவிலே ஒரு துறைக்கு அதிகாரியாக பணியாற்றார். இன்றைக்கு பேடி அவர்கள் எங்கள் மாநகராட்சி ஆணையராக இருந்தார். இந்த மாநகராட்சியிலே வெள்ளத்தடுப்பு பணிகளை முழுமையாக அறிந்தவர் என்ற வகையில் அவரும் இந்த பல பணிகளை சென்னையிலே செய்திருக்கிறார்கள். எனவே உணவுத்துறையில் இருக்கின்ற போது ராமுவாக இருந்தாலும் சாந்தாசில நாயர் அவர்கள் எங்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய முதல் ஆட்சித்தலைவர். அவர்தான் எங்கள் கிராமத்திற்கு முதல் வந்தார். எனக்கு உணவுத்துறை ஆணையராக இருந்தார். இப்போது இருக்கிற உணவு அமைச்சர் அவர்கள், நீங்கள் அரிசியை இலகுவாக இப்போது 40 லட்சம் டன் 50 லட்சம் டன் அரிசியை பெறுவது போல 96ஆம் ஆண்டெல்லாம் அப்படி அரிசி கிடைக்காது. அஃப்ளூயன்ட் செக்ஷன், மிடில் இன்கம் குரூப், லோயர் இன்கம் குரூப் என்று 3 வகையாக வைத்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு தருகிற விலையிலே அரசாங்கம் பணம் கட்டி அதை வாங்க வேண்டும். அப்படி வாங்க வரும்போது ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசை சென்று கேட்டு அதை பெறுவது என்பது மிக சிரமமாக இருக்கும். ரேஷனிலே ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அன்றைக்கு மிக பிரச்சனையாக வந்துவிடும் என்ற காரணத்தால் கலைஞர் அவர்கள் அடிக்கடி டெல்லி சென்று அதை பார்க்க சொல்வார்கள். எனவே அந்த காலகட்டத்தில் நான் சாந்தாசில நாயர் உணவுத்துறை ஆணையராக இருந்தார் என்று சொன்னவுடன், ஏன் நம்ம அரிசியை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், கோதுமையை கொஞ்சம் அறிமுகப்படுத்தலாம் என்று கேட்டபோது அவர் சொன்ன ஐஏஎஸ் அதிகாரி இந்த நாட்டின் மீது எவ்வளவு நம்பி, நல்ல விவசாயிகள் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர், எந்த காலத்தில் அந்த முடிவை நீங்கள் எடுத்து விடாதீர்கள், நம் விவசாயிகள் உற்பத்தி செய்வது அரிசி தான், அந்த அரிசியை மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று அதிகாரிகள், இப்படி பல அதிகாரிகள் எங்களுக்கு ஆலோசகர்களாக இருந்திருக்கிறார்கள். போக்குவரத்தில் சாரங்கியாக இருந்தவர் திருப்பி 15,000 புதிய பேருந்துகளை அப்போது தான் வாங்கப்பட்டது, சாரங்கி அவர்கள் இருந்தபோது. எனவே ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற அதிகாரிகள், அனைத்து அதிகாரிகள் சொல்கிற ஆதரவை முதலமைச்சராக இருந்த கலைஞராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்த தளபதியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிதியை ஒதுக்கி தந்தால்தான் அமைச்சர்களால் செயல்பட முடியும். எனவே அத்தனை நிதியும் ஒதுக்கி தந்தார்கள். இப்போது கூட நகராட்சி துறையிலே முதலில் 44% தான் நமக்கு, 56% ஊராட்சி, உள்ளாட்சித்துறை 2ஆக பிரித்து விட்டார்கள். எனவே அது 44 தான் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் உடனடியாக 5% உயர்த்தி 49% என்று உயர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் 24,000 கோடி 26,000 கோடி என்று 5 ஆண்டு காலம் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் தீட்டப்பட்டது. இதுதான் இந்த நிதி ஒதுக்கிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே பல காரியங்கள், நல்ல காரியங்கள் செயல்படுத்தப்பட்டவன. குறிப்பாக குடிநீர் திட்டங்கள் எடுத்துக்கொண்டால், கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு தொடங்கினார்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்று சொல்லி. அதில் பார்த்தால் முதலில் ஆழ்குழாய் கிணறு போடப்பட்டது. அப்புறம் கிணறுகள், ஆறுகளில் கிணறு தோண்டி குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. அப்படி பார்த்தால் சென்னையிலே 900 எம்எல்டி, மற்ற
எல்லா நகரங்களிலும் சேர்த்து 1900 MLD. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.